அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக விவசாயம், தொழில், வேலை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் வரி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்குரிய விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்தி மற்றும் விளைச்சலுக்கேற்ற அரசினுடைய விலைப்பட்டியல் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் நம்முடைய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டமாக்கப்படும். விவாகரத்து முடிவு பாதுகாப்பாளர் சட்டம் நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரே மாதத்தில் விவாகரத்து கொடுக்கக்கூடிய சட்டமாக அமலாக்கம் செய்யப்படும். இது குழந்தைகளுடைய நலன் கருதியும் எதிர்காலம் நலன் கருதியும் மட்டுமே சட்டம் முழுமையாக ஆக்கப்படும். அது மட்டுமில்லை, இன்றைக்கும் நீதிமன்றம், நீதிபதிகள், வழக்கறிஞர்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கும் இந்த விவாகரத்து அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக, ஒரு கட்டாய சட்டமாக குழந்தைகளுடைய நலன் கருதியும் இந்த சட்டம் முழுமையாக்கப்படும். குழந்தைகளுடைய கஸ்டடி நேரடியாக அரசே எடுக்கப்படும். விவாகரத்து கூறி வரும் நபர்களுடைய சொத்துக்கள் பாதி குழந்தையுடைய பேரில் மாற்றவும் முழுக்க அங்கீகாரம் அளிக்கப்படும். குழந்தைகள் தங்குவதற்கு தனியார் பள்ளி விடுதி அல்லது அரசினுடைய பள்ளி விடுதியில் தங்குவதற்கான அங்கீகாரம் முழுமையாக்கப்படும். இதனால் அந்த குழந்தையுடைய சூழல் மற்றும் பாதுகாப்பு கருதி ஏற்பாடு செய்து தரப்படும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு பெண்கள் படித்து செல்வாக்கு காரணமாக தன்னுடைய கணவனை தண்டிக்க வேண்டும் என்ற சூழல் காரணமாக தண்டித்து கொண்டிருக்கும் அனைத்துக்குமே முறைப்படுத்தும் சட்டமாக காவல்துறை இதற்குரிய விசாரணை செய்து அவர்கள் விவாகரத்து தொகை ரத்து செய்ய அங்கீகாரம் அளிக்கப்படும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு பெண்ணுடைய இயலாமையை பயன்படுத்தி அவர்களுடைய அனைத்து சொத்து மற்றும் நகைகள், பணத்தை இன்றைக்கும் முறைகேடாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் ஆண் வர்க்கத்துக்கு கடினமான சட்டமாக 5 ஆண்டுகள் சிறைவாசம் செல்வதற்கான கட்டாய சட்டமாக நம்முடைய பாதுகாப்பாளர் சட்டம் முறைப்படுத்தும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.